ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் லைஃப்பில் எப்போ ஜெயிக்கும், மிகப்பெரிய உச்சத்தை எப்போ அடையும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், மிதுனத்துக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் திசை அல்லது சுக்கிர திசை அல்லது சனி திசை அல்லது ராகு திசை, இந்த 4 திசைகளில் ஏதாவது ஒரு திசை லைஃப்பில் வரணும், அல்லது இதனுடைய சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும். காசு வரும். இதில் எது அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2, 6, 10 கூடிய அதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி, அதுக்கப்புறம் சுக்கிரன், புதன், இந்த 3மே கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இதில் லீஸ்ட் டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு தான் முழு பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் லீஸ்ட் டிகிரிங்கன்னா வரிசையில் யார் முதல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பலம் அதிகம். அவங்களுக்கு போக தான் அடுத்தவனுக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். பராசருடைய ரூல்களில் இது எல்லாமே ரூலு. அப்போ இந்த புதன் திசை, இப்போ புதன் வந்து 10ஆம் அதிபதியாக இருக்கார் தனுசுக்கு. அவர் வந்து லீஸ்ட் டிகிரிலையும் இருக்கார். குறிப்பாக வந்து சுக்கிரன் வீட்டுக்கு போயிட்டார் அப்படி வச்சுக்குவோம். இல்லை ராகு சாரத்தில் போய் உட்காந்துட்டார், இல்லை சனி வீட்டில் போய் ராகு சாரத்தில் இருக்காருன்னா இதெல்லாம் டாப் மோஸ்ட் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். சார் புதன் திசை நடக்குது, சனி வீட்டில் இருக்க, ராகு சாரத்தில் இன்றைக்கி என்ன நிலைமையோ இதை விட 30 மடங்கு மேலே இருப்பீங்கன்னு சொல்லிவிடுங்க. ஏன் 30 மடங்கு 40 மடங்கு சொல்கிறோம்னா அதோடைய வேலையை இம்பேக்ட் சூப்பராக பண்ணிவிடும். ராகு சாரத்தில் எல்லாம் போய் உட்காந்துருச்சுன்னா, புதனுக்கு 10ஆம் இடத்துக்கு அபிஜித்தே ராகு தான். புதன் என்கின்ற கிரகத்துக்கு அபிஜித்னா பாசிட்டிவ் அபிஜித் ராகு, நெகட்டிவ் அபிஜித் சூரியன். அப்போ பாசிட்டிவான அபிஜித் நட்சத்திரத்தில் போய் உட்காரும்போது ராகு எல்லாம் எப்படி தெரியுங்களா பண்ணும், 3 மடங்கு 4 மடங்கு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் மடங்கை கூட்டிகிட்டு போவோம், 3, 4 கூடும். ஆனால் இது ராகுவை பொறுத்த வரைக்கும் மடங்களை வந்து இன்ட்டு 10, 20, 30 இப்படி போடணும். அதனால் சொன்னால் குறைஞ்சபட்சம் 30 மடங்கு மேலே இருப்பாங்க. நம்ம சொல்கிறோம், சார் நான் 10,000 சம்பளத்துக்கு போகிறேன் சார், 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிடுவான். அவன் அந்த கேரியர் அவன் என்ன வேணா இருக்கட்டும், அவனுடைய சம்பளம் அளவுக்கு அதிகமான உச்சபட்சமான ஒரு நிலையை பார்க்க முடியும். சில பேருக்கு 3 கிரகம் இருக்கும் ராகுசாரத்தில். சார் அப்போ எது சார் 3மே அதே அளவு கொடுக்கணும்? கொடுக்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்ட முடியாது, அந்த டிகிரி வைஸ் எது முன்னாடி இருக்கோ அது அதிகமாக எடுத்துக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய கிரகங்கள் அளவீடுகளை குறைச்சிக்கிட்டே போயிடும். ஏன்னா ஒரு கிரகம் இம்பேக்டை கொடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதோ தொடச்சி எடுத்து கொடுக்குமே தவிர மறுபடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காது. ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது தனுசு லக்னம் புதன் திசை, சனி திசை, ராகு திசை, சுக்கிர திசை, அது நான் சொன்ன மாதிரி இந்த வீடுகளில் சாரத்தில் உட்கார்ந்தனா டாப் லெவல். இவர்களுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, சொத்து வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒன்ஸ் சொத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மல்டிபிள் சொத்து வாங்கக்கூடிய ஆட்கள். ஏன் மல்டிபிள் சொத்து அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த 10ஆம் அதிபதிங்கிற தொழில் ஸ்தானாதிபதியோடைய அபிஜித் ராகு வந்து 3, 7, 11 நட்சத்திரமாக இருப்பார். ஒன்ஸ் ஒரு சொத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒன்று வாங்கின உடனே அடுத்த 6 மாதத்தில் ஒரு சொத்து, அடுத்த 6 மாதத்தில் ஒரு சொத்துன்னு போயிட்டே இருக்கிறவங்க தனுசு லக்னம் ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஒரு பொருளை வாங்கி பாருங்கள், தொடர்ந்து செலவு பண்ணுறாங்களான்னு மட்டும் பாருங்கள், 100% பர்ஃபெக்டாக நடக்கும். பல ஜாதகங்கள் என்கிட்டயே இருக்குது. ஸோ கவலைப்படாமல் இருங்க. குரு திசை நடக்குது சார், 1, 4 கூடியவர் கஷ்டப்பட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சார் எனக்கு வந்து கேது திசை போயிட்டுருக்கு கஷ்டப்பட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. சந்திர திசை போதும் கஷ்டப்படுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்து வரக்கூடிய திசைகள் இது 4ல் ஒன்று இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் தான் டாப் மோஸ்ட்டு. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு தான். முதல் திசை மைனஸில் இருக்குன்னா அடுத்த திசை ப்ளஸில் தான் இருக்கும். அதில் இந்த நிலையில் இருந்துட்டால் நீங்கள் தான் டாப்பு. அதில் மாற்று கருத்தே கிடையாது.